வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் மாலை 5 மணிக்கு வெளியான மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை பார்க்க போகிறோம். முதல் மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிக முக்கியமான செய்தி அப்படின்னே சொல்லலாம். ரீசன்ட் டைமில் இப்போ கள்ளக்குறிச்சி விவகாரம் மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக பார்த்திங்கன்னா வெடித்து கொண்டிருப்பதனால அதில் மெத்தனால் கலந்திருப்பது அனைவருக்கும் தெரியும். அந்த மெத்தனால் புதுச்சேரி மற்றும் ஆந்திராவிலிருந்து வந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான தகவல், நம்முடைய திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்கும் அன்னப்பிரசாதத்தின் தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு செயல் அதிகாரி உத்தரவை பார்த்தீங்கன்னா விட்டிருக்கிறார். அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, நீட் தேர்வு ரத்து செய்யப்படாது. நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரிக்க உயர்மட்ட குழு அமைக்கப்படும்னு சொல்லிட்டு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேட்டியை அளித்திருக்கிறார். அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுடெல்லியில் மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீனை வழங்கி சிறப்பு நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, இன்று நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஒட்டுமொத்த அதிமுகவுடைய உறுப்பினர்களும் பார்த்தீங்கன்னா கடுமையான அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக அவர்கள் குண்டுகட்டாக தூக்கி வெளியே வீசப்பட்டிருக்கிறார்கள் அவை காவலர்களாக. இதே விஷயம் ஒரு 5.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஸ்டாலின் சட்டையை கழட்டி விட்டு பனியனை காண்பித்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டார் பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே இப்போது அதிமுகவினருக்கு நடந்திருக்கிறது. நல்ல வேளை எடப்பாடி பழனிசாமி முன்னாடியே கொஞ்சம் வெளியே போயிட்டார், இல்லைனா அவருக்கும் இதே கதி ஏற்பட்டிருக்கும். அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வார இறுதி நாட்கள் அப்படின்றதுனால இன்று மாலை சிறப்பு பேருந்துகள், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்ன நாள்னா பௌர்ணமி, ஓகேங்களா. ஸோ இந்த பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை கிரிவலத்திற்கு கிட்டத்தட்ட 8.5 கிலோமீட்டர் கிரிவல பாதையை சுற்றி வர பக்தர்கள் ஏராளமான லட்சக்கணக்கில் செல்வார்கள் என்பதன் காரணமாக பக்தர்களுக்கென்று சிறப்பு வசதியாக வேலூரிலிருந்து திருவண்ணாமலைக்கு 40 பேருந்துகளும், ஆற்காடிலிருந்து திருவண்ணாமலைக்கு 25 பேருந்துகளும், திருப்பதியிலிருந்து திருவண்ணாமலைக்கு 10 பேருந்துகளும், சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு 60 பேருந்துகளும் பார்த்தீங்கன்னா இயக்கப்பட்டிருக்கு. ஸோ அதாவது எப்படின்னா 10 நிமிடத்திற்கு ஒரு முறை சென்னையில் அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை சென்னையில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 தலைப்பு செய்திகளை பார்த்திருக்கிறோம். 5 மணி அளவில் வெளியான தலைப்பு செய்திகளை மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இது போல் நிறைய வீடியோக்கள் இருக்கிறது. நன்றி.